எதுக்காக உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையுது? நான் ரொம்ப அவைலபிளாக இருக்கிறதால என்னோட இம்பார்ட்டன்ஸ் குறையுதா? அவைலபிளாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே சமயம் நம்ம கிட்ட நெருங்கும் போது நிறைய பேருக்கு இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்க நிலைமை ரொம்ப கஷ்டம். அப்போ வீட்டோட பொண்ணுங்க நிலைமை, உங்களை வேல்யூ பண்ணாத வேல்யூலெஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வேல்யூபிளாக பார்த்ததால, நம்மளை வேல்யூ பண்ணலையா சந்தோஷம் விட்டுரு, நம்மளை மதிக்கலையா வேணாம் விட்டுரு, இது வரைக்கும் போட்டோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோ பேசும்போதும் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தர் இதை பார்த்து உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மாறுதல் வரும்போது, எங்கேயோ ஒரு இடத்துல நீ நல்லா இருக்கும் போதுச்சா, நான் அன்றைக்கி அவரால் நல்லா இருக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல நீ ஃபீல் பண்ணால் கூட அதோட பெரிய விக்ட்ரியாக நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய வருத்தமே என்னென்னா, ஏன்டா நம்மளை புரிஞ்சிக்கல சரியா, நம்ம ஒழுங்காக தானே பண்ணோம், நம்ம கரெக்டாக தானே இருந்தோம். நிறைய நேரத்தில் என்ன ஆகிடுதுங்கன்னா, இந்த ஓவர் கேரே நமக்கு பெரிய அழிவாயிடுதுங்க. தொடர்ந்து ஒரு நட்பை நம்ம வச்சுக்கணும் வேணுன்றதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுவே நமக்கு கேடாக போய் முடிஞ்சிருது. நாம் உண்மையாக இருந்திருப்போம், சேட் பண்ணியிருப்போம், குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் சொல்லியிருப்போம், அக்கறையாக தான் இருந்திருப்போம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அந்த பர்சனை சந்தோஷப்படுத்தணுன்ற அந்த முயற்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி சலிப்பு தட்டிருதோன்றது எனக்கு ஒரு கேள்விங்க. ஏன்னா நிறைய டைமில் நம்ம ரொம்ப நாள் அவைலபிளாக இருக்கோம், எப்போவுமே இருக்கோன்றது அவங்களுக்கு ரொம்ப அலட்சியமாக போயிடுது. நிறைய உறவுகளுக்கு அவங்க ஹலோ சொல்லி நம்ம உடனே ஹலோ சொல்லணும்னா அது ஒரு பிரச்சனை, நாம் ஹலோ சொல்லி அவங்க மறுநாள் தான் ஹலோ சொன்னாலும் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம இருக்கோம். இது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இருக்குது, காதல்லையும் இருக்குது. சரி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், காதலோ ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன் நம்மளை புறக்கணிக்கிறாங்க? எதுக்காக உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையுது? நான் ரொம்ப அவைலபிளாக இருக்கிறதால என்னோட இம்பார்ட்டன்ஸ் குறையுதா? அவைலபிளாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே சமயம் நம்ம கிட்ட நெருங்கும் போது அவங்களுக்கு நம்மளை போர் அடிச்சிருது. இமேஜின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கின காரே, பல லட்சம் ரூபாய் காரே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வாங்கி புதுசில் துடைப்போம், தூசி பட்டால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகிடும், அதில் எத்தனை தூசி பட்டாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அந்த காரு நம்ம கிட்ட தானே இருக்குது அப்படின்ற வேல்யூ. பல லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் போடுற காருக்கே இந்த நிலைமை அப்படின்னா மனுஷனுக்கு என்ன நிலைமை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கிட்ட போனோன்னே கசத்துறோம். நிறைய பேருக்கு இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்க நிலைமை ரொம்ப கஷ்டம். அப்போ வீட்டோட பொண்ணுங்க நிலைமை அதே தான். ஆனால் என்னென்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஒரு கல்ச்சர் ஒன்று உருவாயிடுச்சு. பட் இங்கே இருக்கிற கல்ச்சரில் எப்படின்னா, ஒரு ஆணுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல போனால் மரியாதை கிடைக்க மாட்டேது. ஒய்ஃபோட அம்மா வீட்டில் தொடர்ந்து போய் தினமும் லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே தரம் சாப்பாடோட தரம் குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் உனக்கு அவங்க போடுற சோறு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கேவலமான சோறாயிடும். ஏன் அப்படின்னா அது பேர் சோம்பேறி சோறு. நம்ம சோம்பேறியாக இருக்கோன்றதுக்காக அவங்க நமக்கு சோறு போடுறாங்க. வேல்யூ, உன்னோட வேல்யூ நீ தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த க்ரூஷலான டைம், இப்போ நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுன்றதை பார்த்துக்கோ. ஸ்கூலில் இருக்க, கிளாஸில் இருக்கிற இந்த பசங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கலான்றதை பார்த்துக்கோ. ரொம்ப டைம் அவங்களுக்கு கொடுத்தனா படிப்பில் தோற்றுருவேன். படிப்பில் தோற்றா கொஞ்சம் நாளில் உன் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட தானாக கட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீ டம்மி பீஸு. சரி, இது வரைக்கும் போனது போட்டோம். சரி, காலேஜ்லேயும் போய் ஃப்ரெண்ட்ஸுன்னு விழுந்து அங்கேயே இருக்கிறதெல்லாம் கோட்டை விட்டுட்டு திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே மரியாதை இழந்து நிற்கிறது. அப்புறம் கையில் காலில் விழுந்து எங்கேயோ ஒரு இடத்துல வேலை வாங்கினா அங்கேயும் போய் தப்பான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் உறவாடிட்டு அவங்கக்கிட்ட போய் கூட்டு சேர்ந்துட்டு எது முக்கியமோ அதை விட்டுட்டு கடைசியில் அங்கேயும் தலை குடிஞ்சு நிற்கிறது. நிறைய நேரத்தில் உங்களை வேல்யூ பண்ணாத வேல்யூலெஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வேல்யூபிளாக பார்த்ததால தோற்று போய் நிற்கிற நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. சரி, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட வேல்யூவை கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்களை தூக்கி ஒரு தராசில் வச்சு பாருங்கள். வாட் குவாலிட்டி யூ ஹேவ், வாட் வெயிட் யூ ஹேவ், உன்னோட பவர் என்ன, உன்னோட ப்ளஸ் என்ன, உன்னோட டிக்னிட்டி என்ன, நீ எவ்வளோ டிக்னிஃபைடான ஒரு பர்சன், நீ எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத நீ பார்த்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒருத்தருக்கு 4 தடவை கால் பண்ணுற, அவங்கள அண்ணன்ற அக்கான்ற அம்மான்ற, ஆனால் அவங்களுக்கு அந்த வேல்யூ அங்கே புரியலன்னா, நீ அண்ணன் சொன்னாலும் சரி அக்கா சொன்னாலும் சரி உன் சொக்கா பிடிச்சி கேட்கணுன்னா ஒரு நாள் உன்னையே தலை இழுத்துட்டு போய் கேட்பாங்க. மோசமான உலகம் அது. அதே மாதிரி நன்றி கெட்ட உலகம். நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் உனக்கு நன்றின்ற சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் உன் முதுகில் குத்தாத இருக்கலாம், உன்னை தள்ளி விடாத இருக்கலாம், உன்னை போட்டு தள்ளாத இருக்கலாம். நீ எவ்வளோ அவங்களுக்காக சோறு போட்டிருப்ப, அவங்க மேலே அன்பு காட்டியிருப்ப, அவங்க மேலே உண்மையாக பழகிருப்ப. ஆனால் உன்னை என்ன சொல்லுவான் பின்னாடி, வாடா போடான்னுவான். உன்னை என்ன பண்ணுவான், அவன் கிடக்குறான்டான்னுவான். நீ அவங்கள ரொம்ப பாசமாக வச்சுருந்துருப்ப.
உங்ககிட்ட சார் சார் சொல்லிட்டு பின்னாடி உன்னையே காலி பண்ணுறவன் நிறைய பேர் இருப்பான், பேசுகிறவன் இருப்பான். என்ன பண்ணுறது? மனுஷங்க புத்தி எப்படின்னா நன்றி கெட்டவங்க. அவங்கள யாராவது கேவலப்படுத்தி அவங்க தலை குனியும் போது இந்த வலியெல்லாம் அவங்களுக்கும் வேதனைலாம் அவங்களுக்கும் புரியும். அப்போது ஒன்று உன் மரியாதை கெடுது, அடுத்தது உன்னோட வேல்யூ தெரியாத மனுஷங்க கிட்ட நீ தலகுனியை ஏற்படுது, உன்னையே மரியாதை கெட்டத்தனமாக நடத்துகிறாங்க. ஏன்னா நன்றின்றது அங்கே இல்லை. மூணாவது, இதோட சொன்ன பரவாயில்ல, பழி போட்டு போகிறது உன் மேலே. எதுக்காக நான் அவனை வாடான்னு சொன்னேன், எதுக்காக அவனை போடான்னு, எதுக்கு அவன் வேஸ்ட்டுன்னு, எதுக்கு அவனை வேணான்றேன், எதுக்கு அவன் ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவன் மேலே பழி போடுறது. என்னன்னு சொல்கிறது? அவன் ஒரு ருச்சா பையன், வேஸ்ட்டு பையன், சுயநலவாதி, அவனுக்காகவே அவன் வாழுவான், அடுத்தவங்களோட பற்றி யோசிக்க மாட்டான். ஆனால் எங்கே இருந்தாங்க பழசில் நீ போய் பார்த்த அப்படின்னா எங்கேயோ இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ உதவிகள் பண்ணி அவங்க குடும்பத்தில் எத்தனை நல்லதை பண்ணணும்னு நினச்ச ஒரு நபராக நீ இருந்திருப்ப. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லது பண்ணணும்னு நினச்ச ஒரு நபராக இருந்திருப்ப. அந்த உறவுக்காக நீ உன்னோட நிறைய நேரத்தை அர்ப்பணிச்சிருப்ப. ஆனால் இதெல்லாம் விட்ட நன்றி கெட்ட மனிதர்களாக இவங்க மாறி நாள் முதலே குத்துவாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், போதும்டா, இவனுங்களெல்லாம் நம்பந்து போதும், இவங்கெல்லாம் வேணவே வேணாம், நீ வேலை உண்டு நீ உண்டு நிறு. நல்லா பாரு, யாரு மேலேயும் இப்போதைக்கு நீ அன்பு வைக்காத, யாரையுமே நம்பாத, யாருமே வேணான்றன. நீ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா, நான் அவங்கள பழி வாங்கிறதுக்கு, இவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு, இவங்களை ஓரம் கட்டுறதுக்கு இதெல்லாம் பேசலை. நான் என்ன சொல்கிறேன், போனவங்க போட்டோம், நம்மளை வேல்யூ பண்ணலையா சந்தோஷம் விட்டுரு, நம்மளை மதிக்கலையா வேணாம் விட்டுரு, இது வரைக்கும் போட்டோம். ஆனால் பக்கத்தில் மட்டும் இருக்காது. இன்னொரு தடவை முதுகில் குத்துறதுக்கு சான்ஸ் தராது, இன்னொரு தடவை உன்னை கேவலப்படுத்துறதுக்கு சான்ஸ் வராது. ஒன்று அவங்ககிட்ட இருந்து அவைலபிலிட்டி குறைச்சிக்கோ, அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகிடு. விலகணுன்னா உன்னோட கஷ்டங்கள் விலகிடும், உன் துயரங்கள் விலகிடும். தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நான் உனக்கு சொல்கிற முதல் மெசேஜ் தான், போன வருஷம் இருக்கும் நீ இருந்த உறவுகள் எதெல்லாம் உன்னை வேல்யூ பண்ணிச்சு அதை வச்சுக்கோ. உன்னை யாரெல்லாம் வேல்யூ பண்ணாமோன்னு தோணுதோ கழட்டி விட்ரு, நீ கலண்டிக்கோ. அதுதான் உனக்கு நிம்மதி கொடுக்கும், தெளிவு கொடுக்கும். தேங்க்யூ.